வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4/11/2025 செவ்வாய்க்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். கோச்சார பலன்களில் நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து மேச ராசியை பார்க்குறோம். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் சாம்பல் நிறம். சரிங்களா? ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதுமையான ஒரு நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனமாக செயல்படவும், அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுடைய இடத்துல அலைச்சல்கள் உண்டான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி செலவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புதிய கண்ணோட்டத்தை பார்க்கும் பார்வைகள், புதிய முயற்சிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவருடைய தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் சார்ந்த பணிகளில் ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நடைமுறையில் அரசு சார்ந்த பணிகளில் கொஞ்சம் துரிதமான செயல்பாடுகள் செயல்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் மேம்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியம் மேம்படுறதுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சுப செலவுகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களில் யாருடைய தனிப்பட்ட விஷயங்களையும் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் பச்சை நிறம். சரிங்களா? அதே மாதிரி வந்து இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் செய்யுங்க. ஒரு சில விஷயங்கள் ட்ராபேக்காக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் மறைச்சி சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரியா? எப்போயுமே யாருக்குமே வந்து ஒரு விஷயம் இருந்தால் ரொம்ப நெகட்டிவாக பேசக்கூடாது. அது ரொம்ப தப்பாக போயிடும். சரி, அதனால சொல்கிறோம். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ காலையில் எழுந்திரிச்சோன்னு வேண்டிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் தலைகீழ மாறி போயிடும். ஏன்னா உலகத்திலே வந்து இந்த குலதெய்வ வழிபாடு யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கள மிகச்சிறப்பான ஒரு ஆளுமைக்கு உட்பட்டவங்களாக இருப்பாங்க. நீங்கள் வேணால் நல்லா பார்ப்பீங்க. பெரிய அளவில் குலதெய்வத்தை எடுத்து கொண்டாடுறவங்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா அவங்களுடைய சந்ததியெல்லாம் பரம்பரையாக நல்லா வருவாங்க. காரணம் என்னென்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதை நீங்கள் தயவு செய்து செய்யுங்க. அது டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் வந்து குலதெய்வத்தை வேண்டிகிட்டு நீங்கள் போகும்போது அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் பச்சை நிறம். பச்சை நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 3+5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். சரிமை பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் அனுகூலமான நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. தனிப்பட்ட கருத்துக்கள், புதிய அடிப்படையான விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. அதே மாதிரி வேலையாட்களில் அனுகூலமாக செல்வது நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல்வி சார்ந்த சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய கண்ணோட்டங்கள் உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சி கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலையாட்களில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கைகால் வலி மற்றும் மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தோன்றி மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வெளியுலக வட்டார பழக்க வழக்கங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பயம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில விஷயங்களில் உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து மறையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். பொன்னிறம் தான் இன்றைக்கி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 4+8 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு, ராசியா நிறம் வெள்ளை நிறம். சரி, முன்னேற்றமான நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் இருக்குது. தகவல் தொடர்பு துறையில் முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி சிக்கனமான செயல்பாடுகள் மூலமாக புதிய தொடர்புகள், புதிய எண்ணங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது நிறைய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பயணங்கள் மூலமாக ஆதாயம் உண்டான நாளாகவும் கல்வி சார்ந்த விஷயங்களில் மேன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இழுபறியான சில பணிகள் விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி நெருக்கமானவர்கள் மூலமாக புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். நலம் நிறைந்த நாளாக, பொருள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லாபங்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் வெள்ளை நிறம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 5-6 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 5+6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியா நிறம் நீல நிறம். சரிங்களா? நிதானத்தோடு செயல்படவும், அதே மாதிரி மேன்மை உண்டான நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் இருக்குது. இணைய வழி வர்த்தகத்தின் மூலம் நிதானத்தோடு பயணிக்க வேண்டிய நாளாகவும் சமூக தொடர்பான புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கறக்கான வாய்ப்பு இருக்கும். சிறு வியாபார பணிகளில் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது. நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். வெளிநாட்டு செல்வத்திற்கான
ஈர்ப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதே மாதிரி நினைத்த காரியத்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பெனிஃபிட்டான நாளாகவும் கொஞ்சம் மாற்றங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிதானித்து பயணிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரச்சனைகள் கொஞ்சம் மேன்மை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3+6 அப்படிங்கிறது அதிகமான எதிரிகள் வந்து நமக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இந்த இதில் இருக்குது. இந்த அன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு. ராசியா நிறம் வந்து இளம் சிவப்பு நிறம். ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகும். மாற்றங்கள் நல்கும் நாளாகும். அதே மாதிரி பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் இருக்குது. அதாவது வந்து விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய மறைமுகமான ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சூழ்நிலையை அறிந்து கருத்து வெளிப்படுத்துவது நல்லது. அதே மாதிரி வியாபாரத்தில் சில மாற்றங்கள் சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிடிவாத போக்கை மாற்றிக்கொள்வது நல்லது. நன்மை தரும் நாளாக இருக்குது. பூர்வீக பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதே மாதிரி உயர்வு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் முன்கோபம், அதே மாதிரி உங்களுக்கு பிடிவாதம், அது ரெண்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா உண்மையாலுமே வந்து சிம்மராசிக்காரவங்க வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து பூமிக்கு முதன்மையான ஒரு கோள் இல்லையா, அதனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய சிம்மம்ங்கிறது வந்து ரொம்ப சிறப்புமிக்க ஒரு விஷயந்தான். அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு சில ட்ராபேக் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க கோபத்தினாலே இவங்க அழிஞ்சு போவாங்க. அது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதனால் இவங்க கோபத்தை மட்டும் தவிர்த்துட்டாங்கன்னா நல்லா ஒரு அருமையான ஒரு கேரக்டர். சரியா, அடுத்தவங்களுக்காக யோசிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க சிம்மராசிக்காரவங்க. சரியா, அதே மாதிரி ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு திசை. அதே மாதிரி சிவப்பு நிறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 8, 7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு. ராசியா நிறம் சிவப்பு நிறம். அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகும். நெருக்கடியான நாளாகும். அதே மாதிரி அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகும். திடீர் வேலை அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. அதே மாதிரி கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சங்கடங்கள் தோன்றி மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்த்த செலவுகளால் உங்களுக்கு நெருக்கடிகள் சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மற்றவர்களில் எதிர்பார்க்காமல் பணியை முடித்து கொள்வது நல்லது. அதே மாதிரி தம்பதிகளிடையே அனுசரித்து செல்வது நல்லது. சஞ்சலங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்மராசியை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது, நிதானிக்கவே முடியாது. எந்த டைமில் எது யோசிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்கள மாதிரி ஒரு சீக்கிரட்டாக ஒரு சில விஷயங்களை செஞ்சு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ராசி. அதே மாதிரி உங்களுக்கு 5, 6 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு. ராசியா நிறம் சிவப்பு நிறம். சரிங்களா, நல்லா ஒரு புத்திசாலித்தனமான ஒரு யோசனை செய்யக்கூடியவங்க. டக்குன்னு கச்சிதமாக ஒரே விஷயத்தை முடிச்சிருவாங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஒரு மேன்மையான இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகும். நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகும். மாற்றம் ஏற்படும் நாளாகவும் இருக்குது. புதிய வாகனங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஆவணத்துறை புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தனிப்பட்ட விஷயங்களில் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தவறிய சில பொருட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உயர் அதிகாரியுடைய ஆதரவும் செயல்பாடுகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான நாளாக வாய்ப்புகள் மூலமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. களிப்பு நிறைந்த நாளாக இருக்குது. சரிங்களா, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். களிப்பு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு. ராசியான நிறம் வந்து ஆரஞ்சு நிறம். சரிங்களா, ஆரஞ்சு நிறம் தான் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7+3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து கிழக்கு திசைங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு. ராசியா நிறம் பழுப்பு நிறம். சாதகமான நாள். மாற்றங்கள் பிறக்கக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி வாக்குறுதிகளுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும். மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் மூலமாக மாற்றங்கள் பிறக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் நெளிவு செழிவுகளை புரிந்து கொண்டு எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். சிக்கல்களிலிருந்து எப்படி விடுபடலாம் என்று சமயோஜிதமாக யோசித்து செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன போராட்டங்கள் நீங்கி விளையாடக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கூட உங்களுக்கு இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்னும் கூட மாற்றங்கள் இருக்கும். அது முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. விருச்சக ராசி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியா நிறம் சிவப்பு நிறம். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு 3, 7ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 3+7ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு, ராசியான நிறம் வெள்ளை நிறம். சரிங்களா? அதே மாதிரி வேறுபாடுகள் மறையும் நாளாகவும், புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும், ஆதரவு மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது, ஆதரவான நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளில் இருந்த கருத்து வேறுபாடுகளை மறைந்து மனதில் நினைத்த எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உடனிருந்தவருடைய பற்றி புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும், வசதி வாய்ப்புகள் மேம்படுத்தக்கூடிய நாளாகவும், எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆதரவு மேம்படக்கூடிய நாளாகவும், பழைய நினைவுகள் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களை உணர்வீர்கள். அதே மாதிரி பகையாக இருந்தாலும் அது மறையறக்கான வாய்ப்புகள், இதுவரைக்கும் பகையாக இருந்தவங்களாம் உங்களுக்கு மறைந்து அன்போடு பேசுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசைத்திற்கு ராசியான நிறம் வெள்ளை நிறம். சரிங்களா? அதே மாதிரி 6 1 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியான நிறம் சிவப்பு நிறம். விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும், குழப்பங்கள் உண்டான நாளாகும், கையிருப்புகள் குறையும் நாளாகவும் இருக்குது. குழந்தைகள் வழியில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும், அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும், வித்தியாசமான கற்பனையால் மனதில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் உண்டாகும். அதே மாதிரி பெற்றோரிடத்தில் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து பேசுவது நல்லது, நடந்து கொள்வது நல்லது. பொழுதுபோக்கு விஷயங்களில் கையிருப்புகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சிந்தனைகள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நிறைய ட்ராபேக் இருக்குது, கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு அது செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 9 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 8 + 9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியான நிறம் சாம்பல். சரிங்களா? அதே மாதிரி கவலைகள் விலகும் நாளாகவும், ஆதாயகரமான நாளாகவும், பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்கும். மனதில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மறைமுகமான போட்டி வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதிகார பதவிகள் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டான நாளாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தனித்தன்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும், பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்புகளும், அரசு சார்ந்த பட்டம் பதவி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையான நாளாக கண்டிப்பாக அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு இன்னும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு மேன்மையான கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் சாம்பல் நிறம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 4 + 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியான நிறம் வந்து பொன்னிறம். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. செலவுகள் உருவாகும் நாளாகவும், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான தருணங்களை சந்திப்பீர்கள். அதே மாதிரி சில புதிய முகங்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சமூக பணிகளில் செல்வாக்கு உயரக்கூடிய நாளாகும். வியாபாரத்தில் மனசாட்சியுடன் செயல்பட்டு வியாபாரத்தை தொடங்குவீர்கள். அதே மாதிரி எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நன்மை நிறைந்த நாளாகவும், ஒத்துழைப்பு மேல்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உற்றாருடைய வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி தரமான தருணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு, ராசியான நிறம் பொன்னிறம் தான் இன்றைக்கி சூப்பராக இருக்கும். சரிங்க? அதே மாதிரி உங்களுக்கு 3 8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? 12 ராசிக்கு 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள்.